இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் இதுவரை 280 கோடி ரூபாய் மதிப்பில் 3,20,000 பேர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 3,20,264 பேருக்கு இன்றைக்கு இந்த திட்டம் உதவி இருக்கிறது. அதற்காக அரசு இந்த திட்டத்திற்காக செலவிட்டிருக்கிற தொகை 279 கோடியே 77,32,120 ரூபாய். ஏறத்தாழ 280 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது. 280 கோடி செலவில் 3,20,264 பேருக்கு இந்த விபத்துக்குள்ளானவர்களுக்கு இதில் உதவி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகள் ஒரு 248லும் தனியார் மருத்துவமனைகள் 473லும் ஒட்டுமொத்தமாக 721 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சிக்கு விருப்பம் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். எப்போதுமே அது ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி அல்லது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்கிற முறையில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் தோழர்கள் விரும்புவார்கள். கூட்டணியில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட வெற்றி பெற்ற இடங்களிலே ஈரோடு தொகுதியும் ஒன்று தான். கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் ஏற்றிருக்கக்கூடிய பெரிய கட்சியாகும். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள், அந்த திராவிட முன்னேற்றக்கூடிய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் காங்கிரஸில் டெல்லி தலைமை, தமிழ்நாடு இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் சேர்ந்து இறுதி முடிவு கலந்து பேசி எடுக்கப்படும். திருவள்ளுவர் புகைப்படத்துடன் அலங்கரிக்கப்பட்ட பேருந்து இயக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் 133 அடி உயர சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வரும் 30 மற்றும் 31ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வெள்ளி விழா லட்சணை அடங்கிய அரசு விரைவு பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம், தூத்துக்குடி, மதுரை, நாகர்கோவில் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.